நாகை மாவட்ட மீனவர்களின் உண்ணாவிரத போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், மீனவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழக மீனவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட, இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு சொந்தமான படகுகளை உடனடியாக விடுவிப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிறது. மீனவர்கள் மீது தொடர்ச்சியாக இலங்கை ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் நடத்துவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். மீனவர்களுடைய உயிர் பலியை இனிமேலும் மத்திய மாநில அரசுகள் அனுமதிக்க கூடாது. அதே போல மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு தேவையான டீசல் மானிய விலையில் உடனடியாக வழங்க வேண்டும். மாநில அரசு டீசல் மீதான விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களிடம் நம்ம கேட்கலாம், என்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்து இந்த போராட்டத்தை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க? எங்களுடைய கோரிக்கை, இனிமேலும் இலங்கை துப்பாக்கி சூடு எங்கள் மீது நடத்தக்கூடாது. கடல் கடலாளிக்கே என்பதல்ல, இந்தியாவினுடைய கடல் இந்திய மீனவனுக்கு சொந்தமானது. அதிலே எங்களுடைய மீன்பிடி உரிமை எந்த ரூபத்திலும் இன்னொரு நாடு பறிப்பதை எங்களால் அனுமதிக்க முடியாது. இப்போ நீங்க இந்திய கடல் எல்லையில மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த மீன் பிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் ஏற்படுது? தடை, இலங்கை கடற்படையினுடைய தாக்குதல், சிறைபிடிப்பு, இன்னும் சொல்ல போனால் இலங்கையைச் சேர்ந்த பல்வேறு விதமான தீவிரவாத குழுக்கள் ஒருங்கிணைந்தவாறு எங்களை தாக்குவது, கொடுமைப்படுத்துவது, துன்பப்படுத்துவது என்கின்ற நிலை தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது. தாக்குதலுக்குள்ளாகாத மீனவனே கிடையாது என்கின்ற நிலையில் வலியும் துன்பமும் தினம் தினம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க என்னென்ன விஷயங்களை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க? இந்த உண்ணாவிரத போராட்டத்தை திடீர்னு நேற்று கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது நாங்க திடீர்னு எடுக்கிறதுக்கு காரணம், 1983 இருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து 600க்கும் மேற்பட்ட உயிர்களை நாங்கள் இழந்திருந்தாலும் கூட இந்த தேசத்தை பற்றிய சிந்தனை எங்களுக்கு இருந்தது. இந்த தேசத்தினுடைய நலன் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அப்போதுதான் மோடி அவர்கள், பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுஷ்மா சுவராஜ் அவர்கள் நாகைக்கு வந்து அழகாக சொன்னார்கள், ஒரு பலகீனமான ஆட்சியினாலேதான் இவ்வளவு பெரிய கொடூரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பலகீனமான ஆட்சி அகற்றப்பட்டால், புதிய ஆட்சி எங்கள் தலைமையில் ஏற்பட்டால், நாங்கள் இலங்கையிடமிருந்து உங்களை காப்பாற்றுவதோடு மட்டுமல்ல, கச்சத்தீவு மீட்பிலே இருந்து மன்னார் வளைகுடா பாக் நீரினை ஆழ்கடல் மீன்பிடி தொழில் வரை உருவாக்கி தருவோம். இந்த பலகீனமான அரசை அகற்றுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சி, உலகமே இதை பார்த்தது. உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் மீடியாக்களிலே அவர் சொன்னதை நேரடியாக கேட்டார்கள். நாங்கள் 1 வருடம் ஆட்சி ஏற்பட்டு 1 வருடம் பார்த்தோம், 2 வருடம் பார்த்தோம், காப்பாற்றுவார்கள் என்று நம்பினோம். ஆனால் எங்களுடைய பாதிப்பு, எங்களுடைய துன்பம், எங்களுக்கு ஏற்படக்கூடிய இடுக்கண்கள் எதையுமே நடுவண் அரசோ மாநில அரசோ அடித்து துன்பப்படுத்தும் போது என்னுடைய மீனவன் தற்கொலைக்கு அவனுடைய கொடுமைத்தாங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறதோடு மட்டுமல்லாம போட்டு அவனை ஹிம்சப்படுத்தும் போது பாட்டிலோட எடுத்து தின்னு தற்கொலைக்கு முயன்ற போதுதான் எங்களுடைய மனம் பதைத்தது. அடுத்தார் போல ஒரு மனம் பதைக்கிறது. ராமேஸ்வரம் தங்கச்சி படுத்து மீனவன் சுட்டு கொல்லப்பட்டான். தொடர்ச்சியாக மீனவர்கள் மீதான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். கடல் பகுதியினுடைய எல்லை பாதுகாவலராக இருக்கக்கூடிய மீனவர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இவங்க தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. லெனின், மீனவர்களோட இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அரசு சார்பில் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இவர்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படலை. அந்த நம்பிக்கை ஏற்படும் வரை இந்த போராட்டம் தொடர்வதாகவே தெரிகிறது. இந்த மீனவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக வர்த்தகர்களும், தற்போது மாணவர்கள் அண்ணா சிலையிலிருந்து பேரணியாக மாணவர்களும் கலந்திருக்காங்க. குறிப்பாக இதுவரைக்கும் பல்வேறு மீனவர்கள் உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழந்த குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க.